1,00,000 கொடு அப்புறம் பாரு, நேக்காக பல பேரை ஏமாற்றிய பல்லே பெண் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த உலகமே ஒரு விஷயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதை கண்ணி மூடிக்கொண்டு செய்யலாம், பணத்திற்காகத்தான் என்று. ஏனென்றால் அப்படி ஒரு தேவையும் அவசியமும் பணம் கொண்டிருக்கிறது. மேலும் பணத்தை சம்பாதிப்பதற்கு பல வழிகளை நாம் கையாண்டாலும் அதன் மூலம் பெறப்படுகின்ற பணத்தை இன்னும் வரும் காலத்தில் எப்படி பெருக்கலாம் என்ற முயற்சியும் தேடலும் தற்போது பலரிடம் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு 2,000 ரூபாய்க்கு இருந்த மதிப்பும் தற்போது 2,000 ரூபாய்க்கு இருக்கின்ற மதிப்பும் முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது. அதனால் நம்மிடம் தற்போது இருக்கும் 10,000 ரூபாய் கூட இன்னும் வருகின்ற காலத்தில் குறைந்த மதிப்பை கொண்டதாக மாறிவிடும். அதற்காகவே தற்போது பல பங்குச் சந்தைகள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் இயங்கி வருகிறது. அவற்றில் நம்முடைய பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் நமது பணம் நம்மிடம் இருப்பதோடு அதிக மதிப்பையும் பெற்று இருக்கும் சில லாபத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இதில் பல முறைகேடுகளும் ஏமாற்று வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பங்குச்சந்தை, ஆன்லைன் ட்ரேடிங் மற்றும் முதலீடுகளில் நாம் பணத்தை செலவிடுவதன் மூலம் சில நேரங்களில் அதில் எதிர்மறையான முடிவும் கிடைக்கலாம். சில நேரங்களில் நினைத்ததற்கு மாறான இரட்டிப்பான லாபமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிக சந்தேகங்களையும் உறுதிப்படுத்த முடியாத விளைவுகளையும் கொண்ட இவற்றை பயன்படுத்தியே பல மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி ஒரு மோசடி செய்து தமிழ்நாட்டில் இருந்து தப்பித்து துபாய் சென்று அங்கும் தனது மோசடி வேலையை ஒரு பெண் நிகழ்த்தியிருக்கும் சம்பவம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது கோவை பனிமலை பகுதியைச் சேர்ந்த மதுமிதா என்பவர் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் புதிதாக ஆன்லைனில் ட்ரேடிங் செய்யும் தொழிலை தொடங்க உள்ளதாக கூறி தன்னுடன் படித்தவர்களையும் தனக்கு தெரிந்த பலரிடமும் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 20,000 ரூபாய் வரை லாபம் பெறலாம் என்று கூறி 2,50 கோடி ரூபாய் வரை 20 பேரிடமிருந்து முதலீடாக பெற்றுள்ளார். இதில் முதல் மாதத்தில் மட்டும் லாபத்தொகை என தன்னிடம் முதலீடு செய்த அனைவரிடமும் பணத்தை கொடுத்திருக்கிறார் மதுமிதா. அதற்கு பிறகு தான் முதலீடு செய்த நிறுவனத்தில் அனைத்தும் நஷ்டமாகிவிட்டதாகவும் விரைவில் உங்களது பணத்தை நான் திரும்ப தந்து விடுகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு பிறகு இவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்காமலும் தொடர்பு கொள்ள முடியாமலும் பாதிக்கப்பட்டவர்கள் தேடி வந்துள்ளனர். பிறகுதான் இவர் இதே செயலை துபாயிலும் நிகழ்த்தி அங்கு 2 பேரையும் ஏமாற்றியுள்ளார் என்பது கோவையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிந்துள்ளது. இருப்பினும் தன்னை சுதாகரித்துக் கொண்ட மதுமிதா துபாயிலிருந்து கேரளாவிற்கு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது அவருக்கு உதவி செய்வதை போன்று ஒருவர் மதுமிதாவை ஏர்போர்ட்டில் இருந்து அழைத்து சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவரை நேரடியாக காவல்துறையிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் இது குறித்து மதுமிதா முதலீடு செய்த பணம் அனைத்தும் நஷ்டமாகிவிட்டது, கால அவகாசம் கொடுத்தால் நான் அனைத்தையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் கோவை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக ஆன்லைன் ட்ரேடிங், பங்குச்சந்தை என சைபர் கிரைம்கள் அதிகரித்து வருகிறது. அதனால் மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக தங்கள் சேமிப்பை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் அறிவுரைகள் பரந்து வருகிறது.